வெல்கம் டு பாரத் எக்ஸாம்ஸ் அகாடமி மதுரை. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கிருந்த வீடியோட கண்டினியூஸ், இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸ்க்குரிய மேக்ஸ் கொஸ்டின்குரிய ப்ரீஃப் ஆன்சர் கீ தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட கண்டினியூஸ் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கி அடுத்த கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். ஆல்ரெடி எல்லா மேக்ஸ் கொஸ்டின், அதாவது இப்போ லாஸ்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணுறோம் இது. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா மேக்ஸ் கொஸ்டினோட ப்ரீஃப் வீடியோவும் நம்மளோட சேனலில் வீடியோஸில் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க இந்த கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் எத்தனை விழுக்காடு? ஓகேங்களா? அதாவது 12% ஆஃப் 250ல் X% ஆஃப் 150, அதாவது X% எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ரெண்டையுமே ஈக்குவல் படுத்தணும். ஓகேங்களா? 12%, 250 லிட்டரில் 12%, 180 லிட்டரில் எத்தனை சதவீதத்தையும் ஈக்குவல் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக கிடைக்கும் அப்படின்றதான் நம்மளுக்குரிய கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ 12% ஆஃப் 250 ஈக்குவல் டு X% ஆஃப் 150. அப்போ 12% அப்போ 12/100 × 250 ஈக்குவல் டு X/100 × 150. ஸோ இதை அடித்து கொடுத்தீங்கன்னா ஒரு 0க்கு ஒரு 0, 2 10, 5 25, 2 2, 6 12, இங்கே 0க்கு 0, 2 10, 3 5. அப்போ 6 30 மட்டும் இந்த சைடு கிடைக்கும். இந்த சைடு 3x/2 அப்படின்றது கிடைக்கும். இப்போ 3x ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு போச்சுன்னா 3 2 6 60 ஆயிரும். எக்ஸ் தான் வேணும். ஸோ இந்த 3 இந்த சைடு டிவைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60/3, 1 3 3, 3 6 20. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? 20%. ஓகேங்களா? அப்போ 250 லிட்டரில் 12%ன்றது 150 லிட்டரில் 20%. அப்போ ஆப்ஷன் சி 20% அப்படின்றது தான் சரியான விடை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கீழ்காண்பவற்றின் மீ போ வா காண்க, அதாவது HCF என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணியிருக்கேன், நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக எழுதியிருக்கேன். A/m+1, A/m+2, A/m+3. ஸோ இதை எப்படி எழுதலாம்? A/m × A/1. இதை தான் நம்ம A/m+1 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதனால் நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். A/m, A/1. அதே மாதிரி இதை A/m, A/2, A/m, A/3. இப்போ HCF என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையுமே காமனாக இருக்க மிகச்சிறிய நம்பராக எடுக்கும். ஓகேங்களா? அப்போ இதில் இருக்க காமனாக A/m அப்படின்றது எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இதில் A³, A² A/1. இதில் காமனாக இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா A/1 அப்படின்றது எல்லாத்துலேயுமே ஒரு A இருக்கும் நம்மளுக்கு. ஸோ A/1 அப்படின்றது தான் இதோடைய HCF. ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணோன்னா A/m, A/1 இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் A/m, A/1. இதுதான் இதோடைய HCF. அப்போ A/m+1 அப்படின்றது தான் இதோடைய HCF. ஓகேங்களா? அதாவது அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்க ரெண்டையுமே கூட்டிக்கலாம். இதுதான் மேக்ஸோட கான்செப்ட். ஓகேங்களா? அப்போ அடிமானம்ன்றது ரெண்டுமே சமமாக இருக்கனால அடுக்க நம்ம கூட்டி எழுதுகிறோம். A ஈக்குவல் டு A/m+1, A/m × A/1 ஈக்குவல் டு A/m+1. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் A, A/m+1. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏயின் 30%, பியின் 0.25 ஈக்குவல் டு சியின் 1/5 என்றால் A/B/C கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கிறேன். அதாவது 30% ஆஃப் ஏவையும் 0.25 ஆஃப் பியையும் எடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டையுமே எடுத்துக்கிறேன். 30%னால 30/100 A ஈக்குவல் டு 0.25 நம்ம எப்படி எழுதலாம்? 25/100ன்னு எழுதலாம் இன்ட்டு B. ஸோ 100 100 கேன்சல் ஆயிரும். A/B இந்த 30 இந்த சைடு வரப்போ 25/30, 5 25, 6 30. அப்போ A/Bயோட வேல்யூ 5/6 அப்படின்றத ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ரெண்டையும் நம்ம ஈக்குவல் படுத்துகிறோம். அதாவது 0.25 ஆஃப் பியையும் 1/5 ஆஃப் சியையும் நான் ஈக்குவல் படுத்துகிறேன். அப்போ அதே போல் 25/100 B ஈக்குவல் டு 1/5 C அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ B/C ஈக்குவல் டு இந்த 25/100 இங்கிட்ட வரப்போ 100/25 ஆகும். 25 25, 4 25 100, 4/5. இப்போ B/C 4/5, ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ A/B 5/6. அப்போ A/B 5ஐயும் 6 இந்த ரெண்டையுமே சேம் நம்பரால் பெருக்கியிருக்கேன். என்ன நம்பர்னால் 4. 5 20, 6 24, 20:24ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி B/C 4/5. இது ரெண்டுமே நான் 6ஆல் பெருக்கிக்கிறேன். 6 24, 6 30. ஸோ ஏன் அப்படி பெருக்கிறேன்னா பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே சேமாக கிடைக்கும். A/Bலையும் பியோட வேல்யூ 24 ஆகவும் இதில் B/Cலையும் பியோட வேல்யூ 24 கிடைக்கிது. அப்போ A/B
B/C என்ன வரும் 20:24:30 ஓகேங்களா நான் எழுதியிருக்கேனா அப்போ A/B/C நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணுறோன்றதுக்கு பார்த்துக்கோங்க ஏன்னா சேம் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் ஆன்சரை ஸோ 20:24:30 ஸோ 20:24:30 ஆப்ஷன் கிடையாது ஸோ இதையுமே அவங்க சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே அதாவது 2 டேபிளால் டிவைட் பண்ணிக்கோங்க அப்போ 10×2 20 12×2 24 5×2 30 அப்போ 10:12:15 என்பது சரியான விடை ஆப்ஷன் ஏ 10:12:15 என்பது சரியான விடை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12 மற்றும் 18 மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க 12 மற்றும் 18 மூன்றாவது விகிதாச்சாரம் 12, உங்களுக்கு ஒருவேளை இதில் சியும் டி இன்னும் 2 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள் நான் மேலே கொடுத்துருக்கீங்கல்ல A/B/C/D எனில் B/C = A/D இதில் வந்து இன்னொரு நம்பர் கொடுத்து லாஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ் பண்ணணும் ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மூன்றாவது விகிதாச்சாரம் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்க 2 நம்பரை ஏபின்னு எடுத்துக்கிறேன் A வந்து 12 B வந்து 18 ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா C கண்டுபிடிக்கணும் அப்போ C = B²/A அப்படின்றது தான் நம்மளுக்குரிய ஃபார்முலா C = B²/A அப்போ B வந்து எவ்வளோ 18 ஸ்கொயர்/A வந்து 12 18 × 18/12 6×2 12 9×2 18 3×2 6 9×2 18 1 3 3 3 9 அப்போ 9 3 27 இப்போ சியோட வேல்யூ என்ன 27 அப்போ மூன்றாவது விகிதாச்சாரம் 27 என்பது சரியான விடை ஓகேங்களா ஆப்ஷன் சி 27 நெக்ஸ்ட் பார்க்கலாம் 183வது கொஸ்டின் 1000 மற்றும் 2000க்கு இடைப்பட்ட எந்த எண் 30 36 80ஆல் வகுத்தால் ஒவ்வொன்றிலும் மீதி 11 கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா 30 36 80 இந்த மூணையுமே எல்சிஎம் எடுத்துக்கிறேன் ஸோ மூணுக்குமே எல்சிஎம் எடுக்கிறப்ப எனக்கு என்ன நம்பர் கிடைக்கிதுன்னா எல்சிஎம் ஆஃப் 30 36 80க்கு 720 கிடைக்கிது 3×2 6 5×2 10 3×4 12 இல்லை 6 12 6 10 60 60 12 6 12 72 720 நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஓகேங்களா அப்போ இந்த எல்சிஎம் என்ன பண்ணணும்னா இந்த எல்சிஎம் தான் நான் அந்த எண் எடுத்திருக்கேன் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலே இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நம்ம கண்டுபிடிச்ச எல்சிஎம் × K + 11 ஏன் 11 போடுறோன்னா மீதி எவ்வளோ கிடைக்கிது 11 கிடைக்கிது ஸோ நம்மளுக்கு கிடைச்ச எல்சிஎம் × K + 11 ஸோ அந்த எண் வந்து 720 அந்த எல்சிஎம் × கேவோட வேல்யூ நம்ம ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் 2 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணலாம் 2 எடுத்துருக்கேன் + 11 ஸோ 720 2 பெருக்குனிங்கன்னா 1440 + 11 1451 உங்களுக்கு ஒருவேளை இந்த ஃபைன் பண்ண அந்த ஆன்சர் ஆப்ஷனில் இல்லைன்னா கேக்கு பதிலாக வேறு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆன்சரை வந்து கொண்டு வரலாம் ஓகேங்களா 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னே எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எண் 1451 ஆப்ஷன் ஏ 1451ன்றது சரியான விடை ஓகேங்களா ஓகே நம்ம கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸில் இருந்தால் மேக்ஸ் கொஸ்டின்குரிய ஃபுல் ப்ரீஃப் ஆன்சருக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இன்னும் பார்க்காதவங்க எல்லா வீடியோவுமே போய் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் எதுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே ஓகேங்களா நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குரிய ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தேங்க்யூ